வாங்க இன்றைக்கி மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு செய்யலாம். மொச்சக்கொட்டை வந்து நான் ஆல்ரெடி 2 விசில் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அப்புறம் கருவாடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆகிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் இருக்குள்ள சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். கடாயை வச்சு நல்லெண்ணெய் கடுகு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் போட்டால் இன்னும் நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயில் கொஞ்சம் பூண்டு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப தீயக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த குழம்புமே செஞ்சாலும் சரி, தக்காளி போட்டாக்கா லைட்டாக உப்பு போட்டால் சீக்கிரமாக வேகும். உங்களுக்கு டைம் கூட சேவ் ஆகும். ஸோ வந்து தக்காளி வேகட்டும். ஸோ நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம தட்டு போட்டு மூடணும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓப்பன்லேயே விட்டுருவாங்க. அது வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வேகாது. பாருங்கள், 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ள தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் சேர்த்து இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இப்போ சரியாகட்டும். நான் வந்து எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் சாம்பார் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். திக்னஸ் நல்லா கொடுக்கும். அப்புறம் டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஏன்னா நான் வந்து கிரேவி டைப் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் ஆளுங்க ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டா மீடியம் மாதிரி குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ நான் கிரேவி டைப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் மீடியமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ಇವಾಗ ಸಾರು ಬಂದು ಚೆನ್ನಾಗಿ ಕುದೀತಿದೆ. ಇವಾಗ ನಾವು ಮೊಚ್ಚಕೊಟ್ಟೆ நம்ம சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டை நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இது கூட நம்ம இப்போ புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிட்டோம். இதை நான் வந்து சுடு தண்ணியில் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக காஞ்சா போதும். அது கூட போட்டு கையை வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரொம்ப சூடு பண்ணிட்டா என்ன ஆகிடும், மீன் வந்து வெந்துடும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துடணும். தலையை எடுத்துட்டா நீங்கள் எந்த மீன் வேணுமானாலும் நீங்கள் சேர்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம கருவாட்டை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா குழம்பு ஆல்ரெடி நல்லா கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த மீன் நல்லா வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃபைனலி பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி மாதிரி வந்துச்சு. நீங்கள் களிக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கத்திரிக்காயும் கருவாடும் மொச்சக்கொட்டையும் நல்லா இருக்குது. செய்யும் போதே மனமும் நல்லா வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.